உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைனா கூட டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். சரோகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட கார் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காருக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ஐடியூ வேல்யூலேருந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் டோட்டல் லோன் வேல்யூலேருந்து 20% ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மோர் தென் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. டோட்டல் மந்த்லி எஸ்ஐபிலேருந்து 24 டைம்ஸ் உங்களுக்கு ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுறாங்க. உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலிமா கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 6 மந்த்ஸ்க்கு என்ன ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. லாஸ்ட் 12 மந்த்ஸ் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆவரேஜுக்கு என்ன கிரெடிட் லிமிட் வச்சுருக்கீங்களோ இன்ட்டு 2 டைம்ஸ் உங்களுக்கு ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைனாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த சரோகேட் ஆப்ஷன் மூலிமா. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு டேர்ம் அண்ட் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.